பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல இன்னைக்கு எபிசோட்ல செந்திலோட ஆபீஸ்க்கு ரெய்டு வருவாங்க. செந்தில் அப்பதான் பணத்தை இந்த பியூன் கிட்ட கொடுத்து பத்திரமா வச்சிருக்க சொல்வாரு, அப்புறமா வாங்கிக்கிறேன்னு. கொஞ்சம் பணத்தை அந்த ஃபைலுக்கு அடியில ஒரு இடத்துல நல்லா பதுக்கி வைப்பாரு. ஆனா அந்த டயத்துல ரெய்டு வந்ததுனால செந்தில் பயங்கரமா நடுங்குவாரு என்ன பண்றதுன்னு. ஆனா செந்தில் மாட்ட மாட்டாரு. செந்திலோட ஆபீஸ்ல இருக்கிற 4-5 பேர் மாட்டிக்குவாங்க. செந்தில் நம்மளும் ஜெயிலுக்கு போனா எப்படி இருக்கும்னு நினைச்சு பாப்பாரு. அவ்வளவுதாங்க. இனிமே செந்தில் கண்டிப்பா இந்த மாதிரி பணம் வாங்க மாட்டாரு. என்னதான் மீனா நல்ல கேரக்டர் நல்லா நடிக்கிறாங்கன்னாலும் எல்லா விஷயத்திலயும் அவங்கதான் மூக்க நுழைச்சு எல்லாத்தையும் சரி பண்ற மாதிரி காட்டுறது நல்லாவே இல்லைங்க. யாருக்கெல்லாம் மீனா எல்லா விஷயத்திலயும் மூக்க நுழைக்கிறது பிடிக்கலையோ மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க. செந்திலை பொறுத்த வரைக்கும் செந்தில் நடிப்பு எப்ப நல்லா இருந்ததுன்னா பாண்டியன் வீட்டுல இருக்கும்போது பாண்டியனுக்கும் செந்திலுக்கும் அடிக்கடி சண்டை வரும். அப்பதான் செந்திலோட நடிப்பு ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சீரியல்ல செந்திலுக்கு நடிப்பே இல்லை. இவ்வளவு நாள் கேப் விட்டுட்டு இப்ப திடீர்னு ஆபீஸ்க்கு போறாரு, காசு வாங்குறாருன்னு காட்டுறது ரொம்ப செயற்கையா இருக்குங்க. அதே மாதிரி பாண்டியனும் இந்த சீரியல்ல அவருக்கு கொடுத்த கேரக்டரை கச்சிதமா ரொம்ப பொருத்தமாவே பண்ணிருக்காரு. ஆனாலும் கூட பாண்டியன் சார் எல்லா சீரியல்லையுமே ஒரே மாதிரி நடிக்கிறாரு. குறைஞ்சது இனி வரும் சீரியல்லையாவது முகபாவனைய, அதாவது கொஞ்சம் ரியாக்ஷன் கொடுக்கும் போது நம்ம அழகே அழகு தங்கராஜ் மாதிரி கொஞ்சம் மாத்தினா நல்லா இருக்கும். அதுக்காக வில்லனாவெல்லாம் நடிக்க வேண்டாம், கொஞ்சமாவது ஸ்டைல மாத்தலாம். உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.